தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். டெல்லியில் இன்று மாலை நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் இந்தியா முழுவதும் நடந்த தேர்தல் முடிவுகளில் இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பது மற்றும் பல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறுவதாகவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனே அழைப்பிட்டிருந்தார். இன்று மல்லிகார்ஜுன வீட்டில் டெல்லியில் இருந்து அவரது வீட்டில் இன்று நடக்கும் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களான தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுடன் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் மற்றும் மேற்கொண்டு நடக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவருடன் அவருடைய துணைவியாரும் செல்ல இருக்கிறார்கள். அங்கு டெல்லியில் இருந்தால் அவர் தங்கியிருந்து சென்னை திரும்புவார் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கசாலி. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.